சக வீரர்களால் தொடர் அவமரியாதை. மனம் விட்டு நடந்ததை போட்டுடைத்த தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும், IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக இருக்கும் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தவிர 3வது வீரராக களமிறங்க விராட் கோலி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், 4வது வரிசைக்கு சூரியகுமார் யாதவ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விக்கெட் கீப்பர்களாக ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக வீரர் யாருக்கும் இடமில்லாமல் போனது. IPL-இல் கலக்கிய தினேஷ் கார்த்திக்குக்கும் இடமில்லாமல் போய்விட்டது. நடந்து முடிந்த IPL தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. அதற்கு முன்னதாக நடைபெற்ற எலிமினேட்டர் போட்டியில் பெங்களூரு அணியை ராஜஸ்தான் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. எலிமினேட்டர் சுற்றில் RCB அணி தோல்வியடைந்ததை அடுத்து பிளே ஆஃபில் இருந்து வெளியேறியதால் அந்த அணியின் முக்கிய வீரர்களில் ஒருவரான தினேஷ் கார்த்திக்கும் தனது ஓய்வை அறிவித்தார். கடந்த 2008 முதல் டெல்லி, குஜராத், கொல்கத்தா போன்ற பல்வேறு அணிகளுக்காக விளையாடிய அவர் 2015 சீசனில் மும்பை அணியுடன் இணைந்து சாம்பியன் பட்டம் வென்றார். இறுதியாக பெங்களூரு அணியில் விளையாடிய அவர் வர்ணனையாளராக மாறிய பின்பும் 2022 T20 உலகக்கோப்பையில் இந்தியாவுக்காக விளையாட தேர்வாகி கம்பேக் கொடுத்தார். அதேபோல இந்த வருடமும் ஓரளவு நன்றாக செயல்பட்ட அவர் 38 வயதை கடந்துவிட்டதால் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். அந்த வகையில் 17 வருடங்கள் IPL தொடரில் விளையாடிய அவர் தோனிக்கு பின் அதிக ரன்கள் மற்றும் விக்கெட்டுகள் எடுத்த விக்கெட் கீப்பராக சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் IPL தொடரில் விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா ஆகியோருக்கு எதிராக விளையாடிய போது அவர்கள் செய்த ஸ்லெட்ஜிங் பற்றி தினேஷ் கார்த்திக் மனம் திறந்துள்ளார். குறிப்பாக பெங்களூருக்கு எதிராக விளையாடி அவுட் ஆகும் போதெல்லாம் விராட் கோலி தம்மை பென் ஸ்டோக்ஸ் உச்சரிப்பை மையப்படுத்திய பிரபல ஹிந்தி கெட்ட வார்த்தையில் திட்டுவார் என்று கார்த்திக் கூறியுள்ளார். இது பற்றி கிரிக்பஸ் இணையதளத்தில் அவர் பேசுகையில், RCB அணிக்கு எதிராக நான் விளையாடிய ஒவ்வொரு முறையும் என்னுடைய கேட்சை பிடித்துவிட்டால் விராட் கோலி வாயில் பென் ஸ்டோக்ஸ் வார்த்தை கண்டிப்பாக வரும். ஆனால் அது வழி அனுப்பும் விஷயமாகும். அதே போல இவருக்கு எதிராக லெக் ஸ்பின்னர் நன்றி சொல்லிவிட்டு எளிதாக பந்து வீசலாம் என்று ஹர்திக் பாண்டியா என்னை ஸ்லெட்ஜிங் செய்வார். ஒருவேளை நான் நன்றாக விளையாடினால் இப்போது இவர் கொஞ்சம் முன்னேறிவிட்டார் போல என்று பாண்டியா சொல்வார். நல்ல நண்பரான அவர் வர்ணனையாளராக மாறிய பின்பும் இவர் தன்னுடைய ஆட்டத்தில் வேலை செய்துள்ளார் என்று என்னை கிண்டல் அடிப்பார். இந்த வருடம் ரோஹித் சர்மாவும் என்னை கொஞ்சம் இந்தியாவுக்காக விளையாடும் ஆசையை காட்டி வம்பிழுத்தார் என்று கூறினார். அதாவது இந்த வருடம் மும்பைக்கு எதிராக சிறப்பாக விளையாடிய போது 2022 போல 2024 T20 உலகக்கோப்பையில் விளையாட முயற்சிக்கிறீர்களா? சபாஷ் DK என்று சொல்லி தினேஷ் கார்த்திக்கை களத்திலேயே ரோஹித் சர்மா கலாய்த்தார். இப்படி ரோஹித், பாண்டியா, விராட் கோலி ஆகியோர் தம்மை நட்பாக ஸ்லெட்ஜிங் செய்ததை பெரிதுபடுத்தியதில்லை என்று தினேஷ் கார்த்திக் கூறியுள்ளார். உங்கள் தின சேவல்